இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் நிகழ்ச்சியிலே விசாக நட்சத்திர கோவில்களின் தொடர்ச்சியிலே விருதாச்சலத்தை பற்றிய தகவல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விருதாச்சலத்தை பற்றி நாம் பேசும் பொழுது அது முக்தி ஸ்தலம். காசிக்கு போக முடியாதவர்களெல்லாம் பழைய காலத்திலே விருதாச்சலத்திற்கு வருவார்களாம். கங்கையிலே நீராடி விஸ்வநாதரை வணங்கினால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் இங்கே மணிமுத்தா நதியிலே நீராடி பழமலைநாதரை வணங்கினால் கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை. ஆகவே இது காசிக்கு இணையாக பேசப்படும் தலம். முக்தி தலங்கள் எவை என்பதை பற்றி ஒரு பாடல் ஒன்று, ஒரு வெண்பா பாடல் ஒன்று பக்தி இலக்கிய நூல்களிலே மிகவும் சிறப்பித்து சொல்லப்படுகின்ற ஒரு பாடல் ஒன்று உண்டு. இந்த பாடலை இயற்றியவர் ஒரு பெரிய மகான், தர்மபுர ஆதீனத்தின் ஸ்தாபகர், முதல் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அருளாளர், ஒரு துறவி. அவர்தான் தர்மபுர ஆதீனத்தின் ஸ்தாபகர். அவர் இயற்றிய ஒரு வெண்பா பாடலிலே எந்தெந்த தலங்களெல்லாம் முக்தி அளிக்கக்கூடியவை அப்படிங்கிறத பற்றி ஒரு பாடல் இயற்றியிருக்கார். தில்லைவனம், காசி, திருவாரூர், மாயூரம், முல்லைவனம், கூடல், முதுகுன்றம், நெல்லை, களர், காஞ்சி, கழுகுன்றம், மறைக்காடு, அருணை, காலத்தி, வாஞ்சியமென முக்தி வரும். இதில் அவர் 14 தலங்களை பற்றி சொல்கிறார். இந்த 14 தலங்களுடைய பெயரை சொன்னாலே முக்தி வரும் என்கிறார். அவர் சொல்கின்ற 14 தலங்கள் என்ன? தில்லைவனம், இரண்டாவதாக காசி, மூன்றாவதாக திருவாரூர், நான்காவதாக மாயூரம் அதாவது மயிலாடுதுறை, முல்லைவனம்னா திருமுல்லை வாயில், தென் திருமுல்லை வாயில், கூடல் என்பது ஆலவாயன், மதுரை மீனாட்சி அம்மை உடனுரை சுந்தரேஸ்வரர் கோவில் இருக்கிறது, அதை கூடல் என்று சொல்வார்கள். ஏன்னா அங்கே நான்மாட கூடல் அப்படின்னு அதற்கு ஒரு பெயர் உண்டு. கூடல், முதுகுன்றம்னா இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோமே இந்த விருதாச்சலம். முதுகுன்றம், நெல்லை என்பது திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில், களர், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில், கழுகுன்றம் அதாவது திருக்கழுகுன்றம், அருணை திருவண்ணாமலையை அருணை என்று சொல்வார்கள், அருணாச்சலம். அங்கே அருணை, கழுகுன்றம், அருணை, காலத்தி, ஸ்ரீகாளஹஸ்தி, கழுகுன்றம், அருணை, காலத்தி, வாஞ்சியமெனின் முக்தி வரும். வாஞ்சியம்னா ஸ்ரீவாஞ்சியம். ஆக அந்த 14 கோவில்களும் முக்தி தரும் தலங்கள். இந்த 14 கோவிலுடைய பெயரை, இந்த வெண்பா பாடலை தினசரி காலையிலே எழுந்தவுடனே சிவனடியார்கள், சிவன் அருளை பெற விரும்புபவர்கள், முக்தி அடைய விரும்புபவர்கள்லாம் டெய்லி இதை சொல்லணுமா. தில்லைவனம், காசி, திருவாரூர், மாயூரம், முல்லைவனம், கூடல், முதுகுன்றம், நெல்லை, களர், காஞ்சி, கழுகுன்றம், மறைக்காடு, அருணை, காலத்தி, வாஞ்சியமெனின் முக்தி வரும் அப்படிங்கிறது இந்த பாடல், இந்த வெண்பா பாடல். இந்த பாடலின் உட்பொருள் இப்பொழுது நமக்கு நன்றாக தெரியும். இந்த 14 கோயில்களும் முக்தி தரும் தலங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம். தில்லைவனம்னா சிதம்பரம், அப்புறம் காசி, திருவாரூர், மாயூரம், முல்லைவனம், கூடல், முதுகுன்றம், நெல்லை, காஞ்சி, திருக்கழுகுன்றம், திருமறைக்காடு அதாவது வேதாரண்யம், ஸ்ரீகாளஹஸ்தி, ஸ்ரீவாஞ்சியம், இதெல்லாம் இந்த 14 தலங்களும் முக்தி தரும் தலங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. இந்த பாடலை நாம் மனப்பாடம் செய்து தினசரி காலையிலே ஓதி வருவோமே ஆனால் நமக்கு நிச்சயமாக முக்தி கிடைக்கும் என்று ஒரு மிகப்பெரிய அருளாளர், ஒரு துறவி, அவர்கள் பாடியுள்ள ஒரு வெண்பாவிலே முக்தி தரும் தலங்கள் என்னும் தலைப்பிலே 14 தலங்களை சொல்கிறார். அவற்றுள் ஒன்றாக விளங்குகிறது இந்த விருதாச்சலம் என்பது ஒரு சிறப்பு. இத்தலத்திலே பல அதிசயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. அவற்றிலே ஒன்று குரு நமச்சிவாயர் அப்படின்னு ஒரு மகான் திருவண்ணாமலையிலே வசித்து வந்தார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த குரு நமச்சிவாயர் என்பவர் குகை நமச்சிவாயரின் சீடர். அவர் பல அதிசயங்களை எல்லாம் வாழ்க்கையில் நிகழ்த்தியிருக்கிறார். அவர் ஒரு பெரிய அருளாளர். ஒரு முறை சிதம்பரத்திலே ஏதோ ஒரு தீபாராதனை நேரத்திலே நடராஜ பெருமானுக்கு பக்கத்தில் தீபாராதனை காட்டும் பொழுது நடராஜ பெருமானுடைய விக்கிரகத்தின் மீது சாத்தப்பட்டிருந்த வஸ்திரம் நெருப்பு பிடிச்சுன்றது. அந்த வஸ்திரத்தில் நெருப்பு பிடிச்ச உடனே திருவண்ணாமலையில் உட்காண்டிருக்கிற குரு நமச்சிவாயர் சுச்சோ நெருப்பு பிடிச்சித்தான் தன்னுடைய துணியை எடுத்து, தான் கட்டியிருந்த ஒரு வேஷ்டியுடைய நுனியை எடுத்து இப்படி தேய்க்கிறார். வேகமாக தேய்ச்ச உடனே அங்கே நெருப்பு நின்றுடுறது. இதை பக்கத்தில் இருக்கிற அவருடைய குரு குகை நமச்சிவாயர் கேட்குறார், என்ன நடந்தது, எதுக்கு நீ உன்னுடைய வேட்டியை எடுத்து தேய்ச்ச, எதுக்காக ஒரு செகண்ட் பதற்றமான அப்படின்னு கேட்டவுடனே, இல்லை சிதம்பரத்தில் நடராஜர் சன்னதியில் தீபாரணை காட்டும்போது அங்கே நடராஜருக்கு மேலே அணிவிச்சிருந்த அந்த வேஷ்டி
லேசாக தீ பிடிச்சிடுத்து, அது எரிய ஆரம்பிச்சிடுத்து. உடனே நான் அதை இங்கேருந்தே அணைச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். கேட்டோடனே குரு ஆடி போயிட்டார். அது என்ன, இது இப்படி ஒரு சக்தி உனக்கு, இவ்வளோ பெரிய ஒரு சக்தியாக இருக்க, நீ என்னுடைய சிஷ்யன் இல்லை, நீ குரு அப்படின்னுறார். அதுலேருந்து அவருக்கு குரு நமச்சிவாயர் அப்படின்னு பெயர் வரும். அந்த குரு நமச்சிவாயர் இந்த தலத்திற்கு வந்தபொழுது அவருக்கு இந்த அம்மை, இத்தலத்திலே எழுந்தருளி இருக்கின்ற அம்பாள் உணவளிக்கிறாள், உணவு பரிமாறுகிறாள். அதை பற்றிய ஒரு பாடல், ஒரு வெண்பா பாடல் ஒன்று இருக்கிறது. அதை பற்றிய தகவலை நாளைய நிகழ்ச்சியிலே பார்ப்போம். மீண்டும் நாளைய தினம் இதே நிகழ்ச்சியின் தொடர்ச்சியிலே நாம் சந்திக்கும் போது குரு நமச்சிவாயர் இத்தலத்திற்கு பாடிய பாடலை பற்றிய தகவல்களை சொல்லவிருக்கிறேன். இப்பொழுது உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.